கத்தாரோட அல் தானி அவர்கள் தெஹ்ரானுக்கு வருகை தந்திருக்காரு. அது தெஹ்ரான் ஈரானோட கேப்பிட்டல். கத்தார் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங் லர்ஜானி அவர்களோட பேசிக்கிறாங்க. ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, கத்தார் சமீபத்தில தான் அமெரிக்கா கூட ஒரு பேக்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, கத்தார் மேல அட்டாக் பண்ணா எங்க மேல அட்டாக் பண்ண மாரி அப்டிங்கிறது போல நேட்டோ ஸ்டைல்ல ஒரு செக்யூரிட்டி பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கத்தார் தரப்புல போட்டிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட கத்தார் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்திருக்காங்க. மீட்டிங் நடக்குது அப்டிங்கிற சென்ஸ் ஒரு வேளை இருக்குமா? ஏதாவது ஒரு மிரட்டல்கள், இல்ல கடைசி வார்னிங், இல்ல ஏதாவது மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு போயிருக்காங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வந்தாரு, பேசுனாங்க லர்ஜானி அவர்கிட்ட. இப்ப கடைசியா கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. இப்ப இதுக்கப்புறம் ஈரான் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க? ஏதாவது அமைதி வரப்போதான்னு பார்ப்போம். ஏன்னா, அவர் வருகைக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர, டென்ஷன்லாம் குறைக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அதுக்கான பேச்சுக்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. துருக்கியில வச்சு பேச்சுவார்த்தைகள் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இதனால என்ன முடிவுகள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா, ஈரானோட நேஷனல் செக்யூரிட்டி செக்ரட்டரி நேஷனல் செக்யூரிட்டியோட கவுன்சிலோட செக்ரட்டரி லஜார்னி அவர்கள் இருக்கார்ல, அலி லஜார்னி அவர்கள். ஸோ அவரு தான் வந்து பேசியிருந்தாரு. இப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஈயூவோட ராணுவம்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிறது போல சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஈரான். ஏன்னா ஐஆர்சிஜிய வந்து தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிற போல யூரோப் சொல்லும்போது, யூரோப்போட ராணுவம் எல்லாமே தீவிரவாத அமைப்பு தான் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு வகையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டுக் குடுக்குற மாரி இல்ல ஈரான். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ மிசைல் எக்ஸர்சைஸ் ஈரான் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, மிசைல் ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ட்ரில்லுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல பல இடங்கள்ல வெடி விபத்துகள் நடந்திருக்கு. அதுவும் கேஸ் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நேவிக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் அதுக்கு கீழ இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்ல கேஸ் வெடிச்சு, இது போல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகள் இருந்தது. அதுக்கப்புறம் ஈரான் தரப்புலருந்து மறுப்புகள் தெரிவிச்சிருந்தாங்க. பட் ஆனா இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா நெறைய இடங்கள்ல நடக்குது. ஈரான்ல இது போல பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல இல்ல 5, 6 இடத்துக்கு மேல இது போல நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஈரானும் மிசைல் ட்ரில்லாம் பண்ணியிருக்காங்க. இதனால எந்த ஒரு தொய்வும் ஏற்பட போறது இல்ல தான். ஆனா இழப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பாயிண்ட்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் எப்படி இத எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு முன்னாடி 12 நாள் போர்ல இது போல விபத்துகள் நடந்துகிட்டு இருந்தது. இத வந்து இவங்க ரெக்டிஃபையே பண்ணிக்கலையா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. ஏன்னா பாடங்கள் கத்துக்கிற வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குது, தவறுகள் நடக்குது சகஜம் தான். அதுலருந்து பாடங்கள் கத்துக்கணும் இல்லையா? ஏன்னா, மக்கள் வாழும் பகுதியில இது போல மிக முக்கியமான நபர்களும் வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்க. இது காமனா இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா, அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய அத்தன பேரும் யாரு? என்ன? ஏது? அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். நார்மலா ஒரு கேஸ் வெடிக்குது, லீக்னால வெடிக்குது அப்படிங்கிறதுனால, முழு பில்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல நடக்குமா? இந்த கேஸ் வெடிப்பு மூலியமா மேபி 4, 5 கேஸ் சேர்ந்து ஒரு இடத்துல அக்குமுலேட் பண்ணி வச்சு வெடிச்சா தானே இந்த மாரியான எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். வேணும்னே இது போல அசாசினேஷன் அட்டெம்ப்ட்க்காக எக்ஸ்ப்ளோஷன் பண்றாங்களா? மொசாட் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இவங்க தங்கி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான தலைவர்கள், மிக முக்கியமான நபர்கள் எல்லாரும் எங்க இருக்காங்க? ஏது? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து, அதுக்கு கீழயோ, அதுக்கு மேலயோ, அதுக்கு சைட்லயோ இருக்கக்கூடிய வீடுகள்ல இவங்க போய் அக்காமடேட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த டைம்ல இது போல பிளான்ட் அசாசினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருது. அதாவது உள்ளேயே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு செஞ்சாங்க இல்லையா? "ப்ளீட் இந்தியா வித் 1000 கட்ஸ்" அப்படிங்கிறது போல, "ப்ளீட் ஈரான் வித் 10,000 கட்ஸ்" அப்படிங்கிறது போல, இஸ்ரேல் தரப்புலருந்து இது போல செய்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இஸ்ரேல் தரப்புலருந்து இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு கூட சொல்ட்டாங்க. பட் பந்தார் அப்பாஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள். இங்க இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இது போல மக்கள் வாழும் பகுதியில, இது போல கேஸ் லீக்னால வெடி விபத்துகள் ஏற்படுது அப்படிங்கிற செய்திகள் தொடர்ச்சியா வந்துகிட்டு தான் இருக்கு. பல டைம் இது போல நடந்துகிட்டு இருக்கு. இதுலருந்து எப்படி ஈரான் மீண்டு வரப்போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். மேபி இருக்கலாம். அந்த நபர் இறந்திருக்கலாம், இல்ல தப்பிச்சிருக்கலாம். என்ன வேணா செஞ்சிருக்கலாம். பட் இது பேசிக்கான ஒரு லெசன். உடனடியா இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், வேற மாதிரியான ஒரு செக்யூர்டு லொகேஷன்ஸோ, இல்ல வேற மாரி அவங்க அதுக்கேத்த மாரி அசஸ் பண்ணி அதுக்கு மாறி இருந்தாங்கன்னா பரவால்ல. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க? பிரியம்ப்டிவா என்ன மாரியான ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்ப ஈரானோட போயிங் 747 கார்கோ வந்து பார்த்தீங்கன்னா, சைனாக்கு போகுது, வருது அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. மேபி ஆயுத உதவிகள் பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால வந்து சுகாய் 35 ரக விமானம். சூப்பர் பிளாங்கர் ஜெட். இந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்க்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்படுது. எந்த நாட்டுக்கு அப்படிங்கிறது தான் தெரியல. பட் ஆனா இதோட ஏர்ஃப்ரேம்லாம் வந்து பார்க்கும்போது நம்பர் 1415 அப்படிங்கிறது போல ஒரு நம்பர். இது ரஷ்யால யூஸ் பண்ணாத ஒரு நம்பர். இப்ப இந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யால. மேபி இது போல சுகாய் சு-35 ரக சூப்பர் பிளாங்கர் ரக விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா,
கூடிய விரைவுல ஈரானுக்கு டெலிவரி பண்ணப்படலாம் அப்படிங்கிற சொல்லுது. இங்க போரே ஆரம்பிச்சிரும் போல இருக்கு. போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல எப்படி டெலிவரி பண்ண முடியும்? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே குடுத்தா தானே இதெல்லாம் சேஃப்டி பண்ண முடியும். ஏதாவது செய்ய முடியும். ஏதாவது பண்ணிக்க முடியும். போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது போல டெலிவரி பண்றாங்கன்னா எப்படி? மேபி இது ஒரு அ ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் போர் நடக்கிறம்போது இனிஷியல் ஸ்ட்ரைக் வந்து அமெரிக்கா பண்றாங்க அப்படிங்கும்போது, இது போல எல்லாத்தையும் முன்னாடியே குடுத்து வச்சிருந்தாங்கன்னா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹியூஜா அட்டாக் பண்ணிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அமெரிக்கா பண்றாங்க அப்படிங்கும்போது, ஏன்னா ஈரான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அடிக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல. ஃபர்ஸ்ட் அட்டாக் அவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அ இதெல்லாம் முன்னாடியே குடுத்து வச்சிருந்தாங்கன்னா எல்லாமே இழந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாக் அவங்க அடிச்சதுக்கப்புறம், போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி போர் நடந்துட்டு இருக்கும்போது F-15 ரக விமானம் வந்து உக்ரைனுக்கு குடுக்குறாங்களோ, அதே போல ரஷ்யா இது போல Su-35 ரக விமானமே ஈரானுக்கு குடுப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா ஈரானோட அதிபர் மசூத் பெஷஷ்கியான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எஜிப்ட்ல எல்-சிசி அவர்களோட பேசியிருக்காரு. தர்ஜானி அவர்கள் புட்டின் அவர்களோட பேசியிருக்காரு. ஸோ இந்த ரீஜியன் ஃபுல்லாவே தயாராயிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல ஒரு புது பிரிகேட், பிளட் கிராடியன் பிரிகேட் அப்படிங்கிறது போல பிஜிபி அப்படிங்கிறது போல ஒரு புதுசா ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஈராக்ல இருந்து உதயமாயிருக்கு. அவங்க ஒரு வீடியோ பதிவுகள் போட்டிருக்காங்க. ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தயாரா இருக்கும். இதுக்கு முன்னாடி எர்பில்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட கூட்டுப்படைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அது மேல தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரோன்கள பயன்படுத்தி. இஸ்ரேல் மேல கூட வந்து பார்த்தீங்கன்னா, 2020ல ட்ரோன் தாக்குதல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்க தரப்பு வந்து பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஈரானுக்கு ஆதரவா களமிறங்க போறோம். அமெரிக்கா மட்டும் ஒன்ஸ் இது ஈரானுக்குள்ள கால் வச்சாங்கன்னா, நாங்க இந்த போர்ல எங்க உயிர கூட துச்சமா மதிச்சு தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிறது போல ஒரு படம் புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் அரங்கேற்றி வந்து அத பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, படம் எடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உக்ரைன் எடுக்குறாங்க, ரஷ்யா எடுக்குறாங்க எல்லாரும் சொல்லிட்டு. நல்லா தான் எடுக்குறாங்க. இதுக்கான விளைவு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது? அதாவது அமெரிக்கா எந்த அளவுக்கு வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஏன்னா, அவங்க கிட்ட அந்த அளவுக்கான பவர் இருக்கு. அத கிரகிச்சுக்கிட்டு திருப்பி ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்களா? அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அத செய்யணும். செஞ்சா மட்டும் தான் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பின்னடைவ சந்திக்க வைக்க முடியும், ஜெயிக்க முடியும். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப ரஷ்யா எப்படி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேசிவான பவர அன்லீஷ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா, அங்க நிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பல நாடுகள். உக்ரைன்ற ஒரு நாடு கிடையாது. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டா எந்த அளவுக்கு டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி அவங்க இன்கிரீஸ் பண்ணி ரெடியா இருக்காங்க. ஸோ அதே போல ஈரானும் ரெடி ஆகணும். பல நாட்களுக்கான போரா வந்து பார்த்தீங்கன்னா, இத டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். அத செய்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அமெரிக்கா பயப்படுவாங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, நீண்ட நாளுக்கான போர் அப்படிங்கும்போது அமெரிக்கா கண்டிப்பா தோத்துருவாங்க. எந்த ஒரு நீண்ட நாளுக்கான போர்லயும் அமெரிக்கா ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. யாருமே ஜெயிக்க முடியாது. சூப்பர் பவர்ன்னு அவங்க இடத்த விட்டுட்டு வேற ஒரு பக்கம் போய் சண்டை பிடிக்கிறாங்கன்னா, நீண்ட நாளுக்கான யுத்தம் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இப்படி இருக்கும் சமயத்துல, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குயிக் அண்ட் டிசைசிவ் அப்படிங்கிற ஒரு வெற்றிய வந்து பண்ணா, அமெரிக்காக்கு தர விடாம தடுக்குறாங்களா? என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆல்ரெடி அமெரிக்கா கொஞ்சம் பயப்படுறாங்க போல தான் தெரியுது. ஏன்னா, அதான் அலாஃபா கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ டிசி அ அ வாஷிங்டன் டிசில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா, ஜார்ஜ் புஷ் அவர்கள் தெரியும். ஈராக்ல என்ன மாரியான புண்ணிய பூமியா அவர் மாத்திக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ, அதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எந்த மாரியான முடிவுகள் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிற பல விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ட்ரம்ப் அவர்கள் இங்க ஒரு மீட்டிங் போட்டுருக்கிறாரா? அப்படிங்கிறதோட கேள்வி இருக்கு. ஸோ, ஒரு மெகா யுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இது இருக்க போகுது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. மாபெரும் யுத்தமா இருக்கப்போது, சீக்கிரமா சில நாட்கள்ல முடியிற மாரியான யுத்தம் கிடையாது. அது அமெரிக்காவும் உணர்ந்துட்டாங்க. அதனால தான் இங்க ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுல நடக்கக்கூடிய பின்னணிகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பேக்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னு பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். இப்ப ஈரானும் அதுக்கு ரெடியா இருக்காங்க. பல முனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு ஆதரவா வந்து பார்த்தீங்கன்னா, பல நாடுகள்ல இருந்து அமைப்புகள் இருக்காங்க. டைரக்ட்டா யாராவது இன்வால்வ் ஆவாங்களா? வேற நாடுகள் இன்வால்வ் ஆவாங்கன்னா, அது ஒரு மிக பெரும் கேள்வி தான். இதுல மறைமுக உதவிகள் அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகள்லாம் குடுக்க போறாங்க அரபுலக நாடுகள்ல? மறைமுக எதிரிகள், மறைமுக அ அ அமெரிக்காக்கு ஆதரவு, நேர்முக ஆதரவு அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு எந்தெந்த அரபு உலக நாடுகள்லாம் குடுக்க போறாங்க? கட்சி மாறப் போறாங்களா? முதுகுல குத்தப் போறாங்களா? யாருக்கு என்ன செய்ய போறாங்க? அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் வரலாறா இருக்கும் அப்படிங்கிறத பலர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இஸ்ரேலோட மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் ஈரானும் சரி, அமெரிக்காவும் சரிங்க. 2 பேர் நெகோசியேட் பண்ணது வேஸ்ட் டைம்ங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்து அட்டாக் பண்ணது, கான்ஃப்ளிக்ட்ல வந்து என்டர் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. ம். ஏன்னா, இது ரொம்ப மாசத்துக்கு இழுக்கும் அப்படிங்கிறதுனால, ரொம்ப ஹெசிடேட் பண்றாரு ட்ரம்ப் அவர்கள். அத விட யோசிச்சு டைம் குடுத்து ஈரான் கிட்ட பேசி, இந்த கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்றதுக்கான வேலைகள்ல அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா,
இந்த டீலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாசிபிள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ, அதனால அவர் ஸ்டெப் இன் ஆயித்தான் ஆகணும் அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்புலருந்து, ஐயோ! அடிச்சிருங்க அமெரிக்கா. என்னங்க அமெரிக்கா யோசிக்கிறீங்க? போர் அடிக்குதுங்க அமெரிக்கா. சீக்கிரமா செய்வீங்களா? இல்லையா? அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புலருந்து ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ, இங்க ஒரு போர் அப்படிங்கிறது மிக பெரும் போர் வரப்போகுது. எல்லாரும் தயாராயிட்டு இருக்காங்க. அதுவும் பெஹ்ரைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் வைடு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொபைல் டிவைஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ல இருந்து வந்து பண்ணா எல்லாம் எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம்லாம் இருக்கும். எல்லாம் வேலை செய்யுதா என்ன ஏதுங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல, அவங்க ஒரு சைடு ரெடியாங்க. இன்னொன்னு ஈரானே வந்து பார்த்தீங்கன்னா, தெஹ்ரானோட முனிசிபாலிட்டி அதாவது ஈரானோட கேபிட்டலா இருக்கு இல்லையா? ஸோ அங்க இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லா பக்கத்துலயும் பார்க்கிங், காரேஜஸ் எல்லா பகுதியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளைஸ்க்கான தேவைகள், மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே பிரிப்பேர் பண்ண போறாங்களாம். பிரிப்பேர் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. எமர்ஜென்சி ஷெல்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன்லாம் இன்கேஸ் போர் வருது அப்படின்னா, இது போல தாக்குதல்கள்லாம் நடக்குதுன்னா, மக்கள் அந்த பகுதியில சேஃபா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது போல, ஈரானும் ஒரு சைடு ரெடி ஆயிட்டாங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் சரி, நாங்க தயார் அப்படிங்கிறது போல ஈரான் ரெடி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, ஈரானோட மீடியாக்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. இத நம்ம நேத்திக்கு சொல்லியிருந்தோம். அவங்க திருப்பி கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. அதாவது ஈரான், ரஷ்யா, சைனா அப்படிங்கிற ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடக்க போறதுல கிடையாது. பிப்ரவரி மாசத்தோட இறுதியில நடக்க போற ட்ரில் தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்ப வரக்கூடிய ட்ரில்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானான நாங்க கண்டக்ட் பண்றோம். அப்படிங்கிறதால அவங்க தரப்புல இருந்து தெளிவு வந்திருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் எண்ட் மார்ச் மாசத்துல ரெகுலரா இது போல ஒரு ட்ரில் பண்ணுவாங்க. ரஷ்யா, சைனா, ஈரான் சொல்ட்டு. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிஜி மட்டும் தான் ட்ரில்லா பண்ணிக்கிறாங்க. இந்த பிப்ரவரி 1 இல்லையா? ஸோ இப்போ ட்ரில் போயிட்டுருக்கும். ஸோ இதோட வெளிப்பாடுகள் என்ன? ஏது? இதனோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, இந்த பகுதியில ஈரானோட ஃபிஷர்மேனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கட்ஸ் இருக்கு. அதுவும் ஒரு அமெரிக்காவோட போர்க்கப்பல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியோல வந்து பேசிக்கிறாரு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டுருக்கு. "யார்யா நீ? ஈரானோட கொடிய பறக்க விடாம, நீ என்னய்யா கொடிய பறக்க விட்டுட்டு இருக்க? முதல்ல கொடிய இறக்கு. ஈரானோட நேவி கொடிய வந்து பார்த்தீங்கன்னா ஏத்து" அப்படிங்கிறதோட வந்து பண்ண மிரட்டல்கள் விட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஐஆர்சிசியோட நேவி வந்து பார்த்தா அந்த ஃபிஷர்மேன் கிட்ட, "இங்க பாரு, அதுகிட்டலாம் பேசாதப்பா, அமைதியா இரு" அப்படிங்கிறது போல வார்னிங் வந்து பண்ணா ஐஆர்சிசி இருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளோஸா இருக்கு. இதுல என்னன்னா, அமெரிக்காவோட போர்க்கப்பல் ரொம்ப க்ளோஸா ஈரான் ஏன்னா அது ரொம்ப குறுகிய பாதை தான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், பெர்ஷியன் கல்ஃப்லாம் ரொம்ப சின்ன இதுதான். ஸோ அதனால தப்பிக்கலாம் முடியாது. அந்த இடத்துல போர்க்கப்பல் நிக்குது அப்படின்னா ட்ரோன் யுகம். அத அமெரிக்கா மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதுலலாம் வந்து பண்ணா தப்பிக்க முடியாது. ஸோ கண்டிப்பா இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். அட் த சேம் டைம் ஈரானும் ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. இப்ப திரும்ப ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் ஆயிருக்கு. யாரோ ஒருத்தவங்க மறைஞ்சு நின்னு ஈரானோட வேர் ஹவுஸ்லாம் வந்து பண்ணா சீக்ரெட்டா ஃபில்ம் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ட ஃபுல்லாவே பிளாக் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது போல வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா ஈரான் தரப்பு வந்து சொல்லிக்கிறாங்க. ஒண்ணும் கவலையெல்லாம் படாதீங்க. இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய மிசைல்ஸு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்டு இது போல வந்து பார்த்தீங்கன்னா, மறைஞ்சிருந்து வீடியோலாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது போல குறைகள் அப்படிங்கிறது ஈரான்ல இருக்கு. அவர அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்த பையன. பட் இருந்தாலும், இது போல குறைகள்லேருந்து மீண்டு வரணும். போர் காலம் அப்படிங்கும்போது ரொம்ப சிக்கல் தான். இது எப்படி ஈரான் எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, பிரிக்ஸோட எதிர்காலம் அப்படிங்கிறது ஈரானோட வெற்றியில இருக்கு. பிரிக்ஸ் நாடுகளோட அந்த வர்த்தக பாதை அப்படிங்கிறது வந்து பண்ணா, இந்த ஈரானோட வெற்றியிலிருந்து தான் முடிவு செய்யப்படும். ஸோ என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு 4 பேத்துக்கு YouTube ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த தடவ சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பாய்.